விராட் கோலிக்கு ஒரு நியாயம், அல்லு அர்ஜுனுக்கு ஒரு நியாயமா? தற்போது சோசியல் மீடியால அரஸ்ட் கோலி என்ற வார்த்தை ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன தெரியுமா? 2025 IPL 18 வருடம் கழித்து RCB அணி கோப்பை வென்றுள்ளது. இந்த வெற்றி விழாவை கொண்டாடும் விதமாக இருந்த RCB அணிக்கு தற்பொழுது மனதளவுல கொண்டாட முடியாத சூழ்நிலைக்கு சோகங்கள், பிரச்சனைகள் எல்லாமே நடந்திருக்கிறது. இதற்கான முழுமையான காரணம் என்ன தெரியுமா? 32,000 பேர் அடங்கக்கூடிய ஸ்டேடியத்துல இந்த இடத்துல 2 லட்சம் பேர் சூழ்ந்திருந்தால் அந்த இடத்துல ஆக்சிஜன் இல்லாமல் மூச்சு திணறல் ஏற்பட்டு 11 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். அதில் குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள் உட்பட எல்லாருமே அடங்குவாங்க. அதுவும் இல்லாம குறிப்பிட்டு 4 காரணத்தை முன்வைக்கிறாங்க. கர்நாடக போலீசார் அனுமதி வழங்காத நிலையில இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது முதல் காரணம். இரண்டாவது காரணம், வெளிநாட்டு வீரர்கள் உடனடியாக தங்களுடைய நாட்டுக்கு போக வேண்டும் என்ற அழுத்தத்தின் காரணமாக உடனேயே நடத்தப்பட்ட வெற்றி விழா, இதுவும் இரண்டாவது காரணம். அவ்வளவு பெரிய கூட்டம் கூடுகிறதே என்று தெரிந்தும் அந்த வெற்றி விழா திட்டத்தை கைவிடாமல் நடத்தியது மூன்றாவது காரணம். நான்காவது காரணம், விராட் கோலி வந்ததுனால மட்டும்தான் இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுச்சுன்னு தற்பொழுது விமர்சனம் எழுந்திருக்கிறது. அந்த வகையில தான் அல்லு அர்ஜுன் மட்டும் இந்த இடத்துல ஹைதராபாத்ல தன்னுடைய புஷ்பா 2 பிரீமியர் ஷோக்கு வந்ததுனாலதான் அந்த பெண் கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்து போனாங்கன்னு சொல்லிட்டு போலீசார் அவரை கைது செய்தார்கள். அதே வகையில தானே தற்பொழுது விராட் கோலி இந்த கூட்டத்துக்கு வந்ததுனால மட்டும்தான் இவ்வளவு பெரிய கூட்டம் சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு புகாரை எழுப்பி கண்டிப்பா கோலியை அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அரஸ்ட் கோலின்ற ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. ஆகையால நீங்க கமெண்ட சொல்லுங்க, இதற்கு காரணம் விராட் கோலியா, RCB மேனேஜ்மெண்டா, இல்ல கர்நாடக அரசா, இல்ல கர்நாடக போலீஸா, இல்ல கர்நாடக கிரிக்கெட் போர்டான்னு சொல்லிட்டு இந்திய நிகழ்வுகளை ஒரு நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.